ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களோடு. இப்போ நம்ம இருதயத்தை பற்றி பார்ப்போம். இருதயத்துக்கு எபிரேய வார்த்தை லெப். இதில் 2 எழுத்து உண்டு. லாமெட், பெத். பெத்துனா வீடு. உங்கள் இருதயம் ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கணும்? லாமெட் இருக்கணும். லாமெட்னா என்னது? மேய்ப்பனின் கோல். மேய்ப்பன் யாரு? யெகோஷுவா தான் மேய்ப்பன். இந்த இருதயமாகிய வீட்டுக்குள்ள யெகோஷுவா ஆளுகை செய்யணும். அதுக்காக தான் இந்த இருதயம். இந்த இருதயத்துக்குள்ள யாரெல்லாமோ ஆளுகை செய்கிறாங்க. உங்கள் கோபம் ஆளுகை செய்யுது, எரிச்சல் ஆளுகை செய்யுது, பெருமை ஆளுகை செய்யுது. இப்படி பல காரியங்கள் உங்கள் இருதயத்தில் ஆளுகை செய்யுது. ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தான் கேட்கிறார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. கர்த்தர் நம்மளிடம் கேட்கிற ஒரே ஒரு காரியம், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. அவர் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் இதயத்தை கொடுப்பீங்களா? இதயம் என்கிற வார்த்தையில் ஒரு ஆலோசனை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.